பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு அம்மையார் கேட்ட கேள்வி, ஏன் ஐயா என்னை உருவாக்கினார்? ஆண்டவர் எதற்காக உருவாக்கியிருக்கிறார் நமக்கு தெரியாதுங்க. எரேமியாட்ட சொல்கிறாரு, நான் உன்னை எதற்காக ஏற்படுத்தணும் தெரியுமா அப்படின்னு பல காரியத்தை சொல்கிறார். எரேமியா 1:9-10 நீங்கள் முடியும் போது எடுத்து வாசிச்சு பாருங்க. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி எரேமியாவின் வாயை தொட்டு 7 காரியத்தை சொல்கிறார். முதலாவது, என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். ஆமாம், ஏன் தெரியுமா? முதல்ல மனுஷனை உருவாக்குனது எதுக்கு? பொதுவாக எல்லாருக்கும் ஒரு காரியம் உண்டு. உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அனைத்தையும் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அனைத்தையும் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம். அஞ்சிடனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம். அரங்கும் அதிர்க்கும் பயங்கரத்திற்கும் பயங்கும் அதிர்க்கும் பயந்திட ஜெயத்திடுமே. பயங்கரத்திற்கும் அரங்கும் அதிர்க்கும் பயந்திட ஜெயத்திடுமே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஐயா எல்லாம் எடுத்துருப்பீங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எல்லாருக்கும் இது சொல்லப்பட்டது. நீயும் நானும் யார் யாரு அவரை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய ஜனமா. ஏன்னா நம்ம பாடுறோம்ல,
என் ஜனமே மனதிலும்பு இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனதிலும்பு இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இல்லமோ தாமதம். இறுதி காலம் வந்தாச்சு, இல்லமோ தாமதம். எல் ஜனமே மனதிலும்பு இயேசுவிடம் ஓடிவா. நினைத்து அன்று சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து அன்று சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். அகனே உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க, உன்னை ரட்சிக்க நம்ம பாவம் மன்னிக்க தன்னையே பலியாகில. இறுதி காலம் வந்தாச்சு, இல்லமோ தாமதம். இறுதி காலம் வந்தாச்சு, இல்லமோ தாமதம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஐயா, விசுவாசம் உள்ளவர்களாய் யோவான் மிக அழகா எழுதினார். 1:12 விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று நீ அறிக்கையிட்டு பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து மறுபடியும் பிறந்திருந்தால், ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நம்ம உருவாக்கின ஒருவேளை வராதவங்களும் இருக்கலாம், ஆனா அவங்களையும் பார்த்தா சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தின, இவர்கள் என் துதி சொல்லி வரும். ஆண்டவர் ஏற்படுத்தினக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு அதனால தான் துதிக்க தெரியலை. ஏன்னா அவ்வளவு அற்புதமாக நடத்தி போனதை அனுபவித்து புரிஞ்சு கொள்ள முடியலை அவங்களால. சின்ன பிரச்சனை வந்துட்டால் உடனே புலம்பிடுவாங்க, எங்களை எதுக்கு கூட்டியாந்த, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம்ல, பேசாமல் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்போம்ல, எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்த, எங்களுக்கு இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, வனாந்தர இடத்துல நாங்கள் சாகணுமா, எகிப்தில் எவ்வளவு தின்னோம். அடே அப்பா, எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, அவர்களை எப்படி நடத்தினாராம் தம்முடைய ஜனத்தை. ஏன்னா நம்ம பாடுறோம், இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடனிட வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடனிட வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமோ பலத்த கரமோ, ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உள்பக்கமே உண்டு. ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உள்பக்கமே உண்டு. தாங்கு நிலுவை தயவு இலக்க
இஸ்ரவேலின் ஜனமே என்று இடறிட வேண்டாம். தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கனமா அவங்களுக்கு தான் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, செங்கடலின் வழி திறந்து நடத்தின சீயோன் நாயகன், பயப்படாதே, பார் நான் உன் மெய்ப்பன், திகையாதே கலங்காதே என்று சொன்னவர் அவர்தான். இந்த மக்களுக்கு தான் சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் சாப்பாடு கிடைச்சோட துதியை மறந்துடா. நம்ம நிலைமையும் அதுதான், நம்ம நிலைமையும் அதுதான். உபாகமம் 28:47 வாசிக்கிறோம் ஒரு அருமையான வார்த்தை. உபாகமம் 28:47, சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில். என்னது சகலமும்? என்னது? இருக்க இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, நினைச்சதை செலவழிக்கிறதுக்கு பணம், எதை நினைச்சாலும் உடனே வாங்கலாம். இப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்ம நிலைமை எப்படி இருக்கு? சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல். மகிழ்ச்சி வந்தா என்ன செய்வோம்? சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடு யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஏன்னா எதுக்கு தான் நம்மளை உருவாக்கினாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி. அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நாம எப்போ அவருடைய துதி வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், யோபு பாருங்க, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு. அப்பவும் சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. நம்மால சொல்ல முடியுதா? நாம மற்ற நல்ல விசேஷம் வந்ததை பாடுவோம். என்ன பாடும்? தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்று, தோத்திரம் ஏசுநாதா, தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்று, தோத்திரம் ஏசுநாதா, தோத்திரம் செய்கிற விண்ணடியார் திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிற விண்ணடியார் திருநாமத்தின் ஆதரவில். மனதுத சேவைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், மனதுத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. சோத்திரமே சொன்னாதா உமக்கென்றும், சோத்திரமே சொன்னாதா, சோத்திரம் செய்கிற விண்ணடியார் திருநாமத்தின் ஆதரவு. எப்போ விருந்து வச்சா பாடுவோம்? கல்யாண வீட்டில் பாடுவோம். அது சிறப்பு கூட்டம் வச்சா உடனே ஸ்தோத்திரம் ஏசுநாதா. எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் எடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். ஒரே நாளில் 10 பிள்ளை போச்சு, இருக்கிற சொத்து சுகம் போச்சு, ஒரு குறை சொன்னானா? ஏன்னா ஏயா உருவாக்குனீர்னு கேட்டானா? எனக்கு அன்பானுடைய அவனுக்கு தெரியும், அவன் சித்தம் இல்லாமல் ஒரு தலைமயிர் கூட என்ன செய்யாது, கீழே விழாது. நாம் சாப்பிட்டா கூட அவருடைய சித்தம் இல்லாமல் அந்த சோறு செமிக்காது. ஒரு காப்பி குடிக்கணும்னா கூட அவருடைய சித்தம் இருக்கணும், இல்லாட்டி நடக்காது. ஏன்னா தொண்டையை பிடிச்சிட்டாருன்னா என்ன செய்வோம்? எத்தனை பேருக்கு தண்ணி கூட முழுங்க முடியல பிரதர் சொல்கிறோம்ல, சாப்பிடவே முடியல பிரதர். எனக்கு அன்பான உன்னை என்னை சுகத்தோடு வைத்திருப்பதே எத்தனை பெரிய கிருபை.
நம்மளை எதுக்கு உருவாக்கினார்? ஒரு சின்ன பிரச்சனை வந்து கேட்டீங்களே, எதுக்காக உருவாக்கினாருங்க? நீங்கள் நான் அவருடைய பிள்ளை ஆயினால அவர் துதியை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு. சுவிசேஷம் அநேகரை எழுப்பு, உபதேசம் தட்டி எழுப்பும். அநேகரை மறந்துடக்கூடாது. எதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார்? இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு மோசையை கொண்டு வந்து ஏற்படுத்தினார். ஆனால் அவங்கள நடத்தி வந்தது எப்படி? மோசையா நடத்தினா? மோசை வழிதான் நடத்தினா. ஆனால் எப்படி நடத்தினார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் நடந்தார்களாம். எப்படி இருந்திருக்கும்? மேகத்துக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியான சூழ்நிலை. ஏன்னா நம்மளே இன்றைக்கி மழை வந்து வர்ற மாதிரி இருந்து மேகம் போட்டால் என்ன சொல்கிறோம்? குழுகுளு இருக்கு. ஆமாம், மேகம் போட்டிருக்குல்ல அப்படிங்கிறோம். குளிர்ச்சியான சூழ்நிலை. பகலில் வெயில் தெரியக்கூடாது. ஆண்டவர் இருந்தானா? பகலில் மிக ஸ்தம்பமாயிருந்து இரவில் அக்கினி ஸ்தம்பமாயிருந்து, பகலில் மிக ஸ்தம்பமாயிருந்து இரவில் அக்கினி ஸ்தம்பமாயிருந்து, ரட்சகனாக இருந்து ரட்சகனாக இருந்து பரனே ஈரா பகலை காட்டி, ஈரா பகலை காட்டி, துதிப்போம் துதிப்போம் தூய தேவா, துதிப்போம் துதிப்போம் தூய தேவா, கதிப்பத தலை மீட்பரனை பாதம் பணிந்து துதிப்போம், பாதம் பணிந்து துதிப்போம் பரனே ஈரா பகலை காட்டி, ஈரா பகலை காட்டி. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். எனக்கு அன்பார்களே, மேகத்திற்கு கீழாய் நடந்தார்கள் எல்லாரும், மோசைக்குள்ளாய் சமுத்திரத்தின் வழியாய் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க! ஞான போஜனங்க நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு சத்து இல்லைங்கிறோம். இன்னைக்கு என்ன சாப்பாடு இருக்கு? எனக்கு அன்பாலே, முந்தி காலத்தில் பழைய சாதத்தை பஞ்சு மோர் விட்டு ஊறுகாய் வச்சு கொடுத்தா காலையில் அப்படி சாப்பிட்டு வெயிலில் போகிறதே தெரியாது. இப்போது இட்லி சட்னி 2 இட்லி, அதுவும் டிஃபன் இத்தினூண்டா பிள்ளைய வச்சிருச்சு. பொம்பளை பிள்ளைய கொண்டு போகிற டிஃபனை பாருங்கள், ஒரு 2 இட்லி இருக்குமோ 1 இட்லி இருக்குமோ தெரியாது. அது தக்க தான் சத்துமெல்லாம் போயிடுது. ஒரு குடம் தண்ணி கூட தூக்க முடியாது. எனக்கு அன்பார்களே, ஆண்டவர் எதற்காக உருவாக்கினார்? அவர்களை நடத்திய விதம் எப்படி? ஒவ்வொரு நாளும் மேகத்திற்கு கீழாய் நடக்கிறாங்க. எல்லாரும் சமுத்திரத்து வழியாய் மோசைக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெறுறாங்க. அது மட்டுமல்ல, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசிக்கிறாங்க. எல்லாரும் ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களுடைய கூட சென்ற கண்மலை, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எனக்கு அன்பானுடைய ஒரே ஞான போஜனம், ஒரே ஞான பானம். அங்கே சளி பிடிக்கிறதுக்கு வழி கிடையாது, ஜலதோஷம் வர்றதுக்கு வழி கிடையாது. ஆனால் இவங்ககிட்ட தேவன் பிரியமாக இருந்தாரா? ஏன்?
புசிக்க, குடிக்க, உட்கார்ந்து விளையாட. எழுந்திருந்தார்கள். அவ்வளவுதான். இதுதான். அநேக நேரம் நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சா துதிக்க மாட்டாங்க. துதிக்கிறனால என்ன பிரயோஜனம்? இங்கே யூதா என்றால் துதி. துதிக்கிறனால என்ன பிரயோஜனம்? துதி எடுத்தால் சாத்தான் போடுமா, ஒரு தான் திரும்பி வருமா. துதி எடுத்தால் சாத்தான் போடுமா, ஒரு தான் திரும்பி வருமா. துதித்து பாடி எரிகோ தொழிற்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ தகர்ப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ தகர்ப்போம். துதி எடுத்தால் சாத்தான் போடுவான், ஒரு தான் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் போடுவான், ஒரு தான் திரும்பி வருவான். துதிக்கிறதுல ஆனந்தம்ங்க. அப்பா வீட்டுக்கு வந்தாச்சுன்னா துதி தான். துதிக்க 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 கிருபை என்ன செய்யும்? பெருகிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஜனத்தை எதுக்கு ஏற்படுத்தினாரு? சாப்பாடை கொடுத்தாச்சு, ஒரு வேலையும் கிடையாது. அங்கே வேர்க்கிறதுக்கு வழி கிடையாது. அவங்க வஸ்திரம் பழசாகலை, கால் வீங்கலை, பாதரட்சை கூட கிளியலை. அப்போ என்ன வேலை இருந்துச்சு? ஒரே வேலை ஒன்று தான், அவ்வளோதான். ஆண்டவரை காலையிலையும் சாயந்தரம் மத்தியானமும் ஒரு வேளை நாளைக்கு 3 நேரமாக துதிக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? புசிக்க, குடிக்க, உட்கார்ந்து விளையாட மட்டும் எழுந்திருக்கல. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணாங்க, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரலான, அவர்களில் சிலர் முறுமுறுத்தாங்க. எனக்கு கண்மான இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக அறிவிக்க, அதாவது நடந்தது, சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எழுதப்பட்டிருக்க. நாம் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருந்தாங்க, அதுலேருந்து நாம் கற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும். எதற்காக கர்த்தர் உன்னை ஏற்படுத்தினாரா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவாங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களை, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. எத்தனையோ பேர் ஆச்சரியப்படுறீங்க. ஒரு நாள் ஆச்சரியப்படாதீங்க. ஏன் தெரியுமா? அவர் செய்ய நினைக்கிறது தடைபடுமா? யாரை கொண்டு, எந்த கழுதையை கொண்டு பேசுவார்? பீலையாம்கிட்ட பேசின கழுதை தான் பேசுச்சு. இன்றைக்கி அந்த கழுதை மாதிரி தான் ஒரு கழுதையை வச்சுருக்கார். ஏதோ ஒன்றுக்காகாத கழுதை எங்கேயோ கட்டி கிடந்தது. என் ஆண்டவர் தேவைன்னு அவுத்துட்டு வந்தாங்க, இப்போ பிரயோஜனப்படுது. நீங்களும் இந்த ஊழியத்திற்கு ஒரு வார்த்தை ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்கள் ஆலயத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, உங்களை ஆத்மாக்களை அழைத்து வருவதற்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் வந்து பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்க. ஆனால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. எதுக்கு தெரியுமா? நாங்கள் ரொம்ப அவுட்டரில் இருக்கோம், நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இதில் வருகிற அந்த ஃபோன் நம்பரில் கூப்பிடலாம். ஒருவேளை நான் உதவி செய்யணும் அப்படின்னீங்கன்னா இதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் இந்த நம்பரில் உண்டு, தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை சிலர் சொல்லலாம் நான் கணக்கு வைக்கணும் பிரதர் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி நம்பர் இருக்குது, 8438852500. இதில் நீங்கள் அனுப்பிட்டு உங்கள் பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் அனுப்புவீர்களானால் உங்களுக்கு அந்த வருமான வரி விலக்குக்கு வைப்பது கொடுக்கலாம். ஒருவேளை ஐயா ஆண்டவர் கொடுக்குறதுக்கு எனக்கு என்னங்க கணக்குன்னீங்கன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார்? இன்றைக்கு அநேக நேரங்கள் அது தெரியாதனால தான் நாங்கள் சில நேரம் ஒரு சின்ன உபத்திரவம், பிரச்சனை வந்தோட புலம்பிடுறோம். நீர் உருண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு சுவாமி. யார் யார் தங்கள் வீடுகளுக்குள்ளே படுக்கையின் கீழே கிடந்து வியாதியினாலே, பலவிதமான நிந்தை, அவமானம், போராட்டத்தினாலே புலம்பிக் கொண்டிருக்கிறார், அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் உருவாக்கினதின் நோக்கத்தை அவர்களுக்கும் அறியப்படும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. உடைய பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய்
தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், வரப்போகிற கல்வி ஆண்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்விக்கு கொண்டு சேர்ப்பதற்கு, ஐயோ என் பிள்ளைய எப்படி படிக்க வைக்க போறேன் கண்ணீர் வடிக்கிற தகப்பன் தாய்மார்களுக்காய், கண்ணீர் வடிக்கிற மனைவிகளுக்காய், புருஷனுக்காக வேதனைப்படுகிற மனைவிக்காய் கண்ணீர் வடிக்கிற புருஷனுக்காய், வியாதியின் கொடுமையிலே அவதிப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கவலைகளையும் மாற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.